கம்ப்ளீட்டாக யூடியூப் லைவ் இது இட்சிங் ப்ராப்ளம்க்கான ஒரு யூடியூப் லைவ். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடம்பில் தாங்க முடியாத ஒரு அரிப்பு ஏற்படுகிறது. அந்த அரிப்பை எப்படி வீட்டில் இருந்த மாதிரி எப்படி வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயங்கள் மூலமாக நம்ம எப்படி அந்த இட்சிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும், பர்மனண்ட்டாக அந்த இட்சிங் ப்ராப்ளம்க்கு தாங்க முடியாத தோல் அரிப்புக்கு அரிப்பிலிருந்து எப்படி ஒரு விடுதலை அடைய முடியும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த யூடியூப் லைவ்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் லைவ் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு இந்த தோல் நோய் சம்மந்தமாக, இந்த இட்சிங் ப்ராப்ளம் சம்மந்தமாக என்ன ஒரு டவுட்ஸ் இருக்குது, எந்த ஃபுட்டு சாப்பிட்லாம், எந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்றத மறக்காமல் லைவ் சாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான தனித்தனியான ரிப்ளை அப்படியே கொடுத்துட்டே வரோம். ஸோ இந்த ஷெட்யூல் 7 o'clock ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்னால டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதனால தான் அந்த லைப்ரரி ஸ்ட்ரீம் தான் இப்போ நம்ம டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம கிளினிக் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிளினிக் ஸ்ட்ரியா ஹெல்த் கேர் ரீஃப்ளக்ஸாலஜி கிளினிக், அதாவது கால் பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் மூலமாக அதை ஆக்டிவேட் பண்ணுவதன் மூலமாக எப்படி உடலில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களை, ஸ்கின் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம மற்ற ஆர்த்ரைட்டிஸ் பெயின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எப்படி முற்றிலுமாக சரி பண்ண முடியும்னு நம்ம நிறைய பதிவுகள் போட்டுகிட்டே வரோம். ஒரு கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி மாதிரி நம்ம பல வருடமாக போட்டுகிட்டே வரோம். ஸோ நம்ம நோய்களை மருந்துகள் மூலமாக நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையை தாண்டி உணவுகள் மூலமாக ஒரு நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். உணவே மருந்து. அப்ப சரியான உணவை நம்ம எடுக்கும் பொழுது உடம்பினுடைய ஜீரண ஆற்றல் அதிகப்படுத்தப்படுகிறது. ஜீரண ஆற்றல் அதிகமாகும் போது உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலும் சேர்ந்து அதிகமாகுது. சரி, எல்லாருக்கும் ஏன் உடம்புல இட்சிங் அரிப்பு வருது அப்படின்ற காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய, இல்லை முட்டி வலி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு உடலில் எப்படி வலிகள் வருகிறதோ அது போல ஸ்கின் ப்ராப்ளமான சொரியாசிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரியான ப்ராப்ளம், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரியான ஸ்கின் ரிலேட்டட் தோல் அலர்ஜி, தோல் ரிலேட்டடான நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவங்களுக்கு இந்த மாதிரியான இட்சிங் அப்படின்றது தொடர்கதையாகவே இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் சரி, அது உடனே அந்த இட்சிங் ஆனது ஆரம்பிச்சதுன்னா சில பேருக்கு விடிய விடிய அந்த அரிப்பு தாங்க முடியாமல் பல நாள் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ நமக்கு ஏன் முதல்ல உடம்புல அரிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அரிப்பை நிறுத்துவதற்கு நம்ம என்ன இயற்கையான வழிமுறை அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு நம்ம அங்கே செயல்படணும். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்துருப்பாங்க சில பேர், கத்திரிக்காய் சாப்பிட்டோன்னா அரிப்பு வருது, உருளைக்கிழங்கு சாப்பிட்டோன்னா அரிப்பு வருது, அந்த மாதிரி ஒரு 4-5 ஃபுட்டை மட்டும் அவங்க அப்படியே நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறுத்தி வச்சு கூட ஒரு ஒரு அளவு கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலுமான ஒரு தீர்வு இருக்காது. ஸோ அப்போ இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன உணவுகளை மெயினாக இந்த மாதிரி தோல் அரிப்பு பிரச்சனை இருக்கவங்க முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணிடணும், அது எடுக்கக்கூடாது அப்படின்றத பார்த்துக்கலாம். எவ்வளோ நாள் இருக்கக்கூடாதுன்னா ஒரு 2-3 மாதம். அந்த உடம்புல அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு நம்ம 2-3 மாதமாவது டைம் எடுக்கும். நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்முடைய பிளேலிஸ்டில் இட்சிங், சொரியாசிஸ் ப்ராப்ளம், எக்ஸிமான்னு தனித்தனியாக பதிவுகள் போட்டிருக்கோம். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த உணவு சாப்பிட்டா அரிக்காது, இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டா உடம்புல அரிப்பு வரும்னு அப்படியே பட்டியல் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இந்த லைவ் ப்ரோக்ராமில் ஒரு 5 உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றியும், ஒரு 5 உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எப்படி அரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதை பற்றியும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில ஹெர்பல்ஸ் மூலமாக நம்ம அந்த இட்சிங்கான ஆயில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஹோம் ரெமெடி பற்றியும், இன்னொன்று நம்ம என்ன ஒரு நேச்சுரலான ஒரு இலைகள் பயன்படுத்தி ஒரு கஷாயம் செய்து நம்ம சாப்பிடும்போது அந்த அரிப்பை நம்ம முற்றிலுமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 4 விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரி, முதல்ல
ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? அது குண்டு கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, முள்ளு கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, இல்லை ஹைபிரிடாக இருக்கக்கூடிய உஜாலா கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, அது பேஷண்ட் அதிகமாக பொரியல் மாதிரி சாப்பிட்டாங்கன்னா உடனே தோலில் வந்து அரிப்பு அதிகமாகிடும், தாங்க முடியாத இட்ச்சிங் வந்துடும். ஸோ அப்போ அந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 2-3 மாதம் இப்போ நம்ம சொல்கிற உணவு கட்டுப்பாடுகளை நீங்கள் பின்பற்ற வரைக்கும் அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. ஸோ கத்திரிக்காய் மேலே எந்த தவறும் கிடையாது, அது அதிக சத்துக்கள் நிறைஞ்சது. ஸோ நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த முருங்கைக்கீரை, கத்திரிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் உடனே நம்ம பிளட்டில் போய் கலந்து அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. அதனால தான் உடனே என்ன ஆகிடுது, அரிப்பு வந்துடுது. ஸோ அதனால் நல்லா தெரியும் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மத்தியான உணவு எடுத்த அப்புறம் தான் ரொம்ப அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ராத்திரி ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி நைட்டு பிறகு தூக்கமே இருக்காது. ஸோ அப்போ ஃபுட் கண்ட்ரோல் தான் இதற்கான ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2-3 மாதம் எடுக்காதீங்க. இப்போ நம்ம சொன்ன உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 2-3 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து நீங்கள் லைட்டாக குழம்பு மாதிரியோ இல்லை அந்த லைட்டாக பொரியல் மாதிரி தயிர் சாதத்து கூட சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காது. அடுத்து கத்திரிக்காய் அடுத்து கறி, மீன், கருவாடு. நான்வெஜ்ஜில் நீங்கள் சிக்கன் சாப்பிட்டாலும் சரி, மட்டன் சாப்பிட்டாலும் சரி, இந்த நான்வெஜ்ஜுங்கிறத நீங்கள் எடுத்தாலே அங்கே ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றது நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒரு ஒரு விஷயமா போயிடும். அதனால் எப்பயுமே பர்மனெண்ட்டாக இப்போ நம்ம சொன்ன கத்திரிக்காய் கூட நீங்கள் எப்போ வந்து ஒரு 2-3 மாதம் கழித்து அப்பப்போ சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி அசைவ உணவுகள் எடுக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியாமையே கம்மியாகும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி அசைவ உணவு எடுக்காதீங்கன்னு சொன்னோன்னே உடனே கோவம் வந்துடுது. வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களால ஒத்துக்க முடியல. ஆனால் இப்போ நாம் என்ன ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறோன்னா, ஒரு தோல் நோயினால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, அந்த அரிப்பு அது தாங்க முடியாத ஒரு விஷயம். சில பேர் சொரிஞ்சு வச்சுட்டா ரத்தமாலாம் நமக்கு முன்னாடி வந்து நம்ம கிளினிக்கில் வந்து அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம கிளினிக்கில் அரிப்புக்காக ஒரு ஒரு பாட்டி ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு 65-68 வயசு இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத அரிப்பு. ஒரு வருஷமாக என்ன பண்ணியும் நிறுத்தாமல் அவங்க பொண்ணை வந்து நம்ம கிளினிக் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் டயட் கொடுத்து தான் அந்த அரிப்பை நிறுத்தணும். ஸோ அவங்களுக்கு பெருசாக நம்ம மருந்தெல்லாம் எதுவும் கொடுக்கல, உணவு கட்டுப்பாடு தான். இன்னைக்கு வரைக்கும் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி இதை அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தானாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அது எங்கேயுமே நிற்காத ஒரு அரிப்பு. நம்ம அதை வந்து ரிசல்ட்டோட கூட நம்ம ஒரு பதிவில் போட்டிருக்கோம். ஸோ அவங்களுடைய கேஸ் ஸ்டடி எப்படி எடுத்தோம், எப்படி வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி மூலமாக அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணோம், நம்ம தனியாகவே ஒரு பதிவே நம்ம அதில் போட்டிருப்போம், அந்த அரிப்பு எப்படி ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு அந்த வயதான காலத்தில் அவங்களுக்கு என்ன வேணும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் அது உங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அதை அதிகப்படியாக தாங்க முடியாமல் தொந்தரவு பண்ணும்போது அதை எப்படி தான் கம்மி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு சரியாக தெரியாமையே அதை அதிகப்படுத்திக்கிறாங்க. ஸோ அதனால் இதுதான் ஒரு ரெமெடிஸ். ஸோ அதை நம்ம எல்லாமே வெளிப்படையாக நம்ம பதிவில் போட்டிருக்கோம், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்க, தாராளமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காவை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் விருப்பமான உணவு. இன்னைக்கு நிறைய கேஷீட் பார்த்தீங்கன்னா இந்த 10th படிக்கிற குழந்தைங்க, ஒரு 5th 6th படிக்கிற குழந்தைங்களுக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க மதர் எந்த அளவுக்கு ஒரு வருத்தப்பட்டு அதை என்ன பண்ணுறது இந்த வயசுலேயே வந்துருச்சே, எப்படி இந்த குழந்தைய நம்ம வந்து திரும்ப நம்ம அந்த குழந்தைய கரெக்டாக நம்ம கொண்டு போவோம், அதோட ஹெல்த்தை நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியும்னு ரொம்பவே வருத்தப்பட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் அந்த அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் அது குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம கேட்குற எல்லா உணவுகளும் கொஞ்ச நாள் வாங்கி கொடுக்காம குழந்தைங்களுக்கு உடம்புல டைஜஸ்டிவ் பவரை தொடர்ந்து நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம தனியாக அவேர்னஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், கிட்ஸுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், அவங்கள எப்படி நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பதிவே போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாமே ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முற்றிலுமான எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சாதான் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியும், நிம்மதியாக ஒரு 2 வேளை உணவாவது சாப்பிட முடியுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு.
ஸோ அதனால் இந்த உருளைக்கிழங்கு அப்படின்றத ஸ்கின் பேஷண்ட்ஸ் ஒரு 2-3 மாதம் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம வீடியோ டயட் இதெல்லாம் ஒரு 2-3 மாதம் ஃபாலோ பண்ணி உடம்பை சுத்தப்படுத்திய பிறகு அதற்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு லிமிட்டாக வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அரிப்பு ஸ்டாப் ஆக ஒரு 2 to 3 months அந்த ரெக்கவரி டைம் உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்வதற்கான ஒரு நேர காலம் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 3 திங்ஸ் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், அடுத்து நான்வெஜ்ஜு, 3வது இந்த உருளைக்கிழங்கு, 4வது பார்த்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை. முட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர் எடுக்கிறாங்க. போனோடனே டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை லாக் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே டைஜஷன் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ அது அதாவது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நெருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு சமையல் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ அங்கே சரியாக நெருப்பு ஒரு விறகு கிடைக்கல, சரியாக நெருப்பு மூட்டாமல் நிறைய ஃபுட்டு ஒரு 1 கிலோ அரிசி சமைக்க வேண்டிய இடத்துல 5 கிலோ அரிசி போட்டால் அது எப்படி வேகும்? வேகாது. அது போல தான் நார்மலாக ஹெல்த்தியாக இருக்க பர்சன் எக்கு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு எக்கு கொடுக்குறதும் அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதனால் எக்கு சாப்பிட்றத ஒரு 3-4 months ஸ்டாப் பண்ணிக்கோங்க. என்னால் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்றவங்க ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ 4 ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம். 5வது இந்த ஸ்கின் இச்சிங்கை ஸ்டாப் பண்ணோன்னா நீங்கள் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண வேண்டியது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். அதாவது பாலை வந்து காலைல ஒரு டம்ளர் நைட்டு ஒரு டம்ளர் குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி எடுங்க. ஒரு 3 monthsக்கு பால் சேர்க்காதீங்க. பாலை வந்து திரித்து மோராக பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கூடாத 5 ஃபுட் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து சாப்பிடக்கூடிய 5 உணவில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மோர் தான். இந்த மோர் வந்து நல்ல லாக்டோபேசிலஸோட ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கணும். நிறைய பேர் இந்த மோர் எடுத்துட்டா சளி பிடிக்கும்னு எடுக்காமையே விட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மோரை வந்து லைட்டாக நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிறோம், லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சுயம் விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இரும்பு வடை சட்டியில் லைட்டாக சூடு பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மோரை ஊற்றி அது கொஞ்சம் சூடானோன்னே அதை வந்து 2 கிளாஸ் அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நல்ல உடம்புல டைஜஷன் பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கல்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்க வேண்டிய முதன்மையான பொருள் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற மாதிரி கூழ். ப்ரோபியோட்டிக்ஸ் தான் எந்த நோயாக இருந்தாலும் அதை சரிப்படுத்தும். நம்ம வாய் வழியாக நம்ம வயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸும் கம்ப்ளீட்டாக ஏப்பம் வழியாக வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மோர் குடிக்கும் போது மட்டும் யாராக இருந்தாலும் சரி உடனே ஏப்பம் வந்துடும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக அடி வயிற்றுலேருந்து அந்த டாக்ஸின்ஸ் வெளியே ரிலீஸ் ஆகி வந்தால் தான், அந்த கேஸ் வெளியே வந்தால் தான் நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் மோர் கண்டிப்பாக கட்டாயம் எல்லாரும் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து 2வது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஃபுட் நம்ம சொல்லிட்டோம் கூழில் வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன அரிசி நல்லது அப்படின்னு நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் என்ன சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக ஏதாவது ஒரு ரெட் ரைஸ் வாங்கிக்கோங்க. அது பூங்கார், லேடிஸாக இருந்தால் பூங்கார் அரிசி வாங்கிக்கலாம், ஜென்ஸாக இருந்தால் மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கி அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சு ஆற விட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதை கரைச்சி மோர் போட்டு கூழ் தொடர்ந்து கொடுத்து வரும் பொழுது நீங்கள் ஒரு 1 monthல நீங்களே பார்ப்பீங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளமில் இச்சிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நம்ம வந்து எந்த மருந்துகளையும் நம்ம கிளினிக் மூலமாக நம்ம வாலண்டியராக எதுவுமே சேல் பண்ணுறது கிடையாது. என்ன சாப்பிட்டா உங்கள் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு நம்முடைய அனுபவத்தில் நம்ம எந்த ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜிக்காக பேஷண்ட்ஸ் பார்த்தாலும் சரி முதல்ல நோட் பண்ணுறது அவங்களுடைய பாஸ்ட் ஃபுட் ஹிஸ்ட்ரி தான். அதை நோட் பண்ணிவிட்டு எந்த காரணத்தினால அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து அதை ஸ்டாப் பண்ணாலே நம்ம ஒரு பைனரியாக மருந்தெடுக்கக்கூடிய வேலையை நமக்கு அங்கே இல்லாமல் போயிடுது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து 3வது ஃபுட்டு இந்த இச்சிங் ப்ராப்ளம்காக நீங்கள் இது சாப்பிட்டா இச்சிங் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு உணவு தான் நம்ம இப்போ வரிசையாக சொல்லிட்டு வரோம். ஸோ அதில் ஒரு ஃபுட்டு அதில் ஒரு காய்கறி பார்த்தீங்கன்னா சுரக்காய். ஸோ சுரக்காய் வந்து நல்லா அடித்து ஜூஸ் போட்டு அதை வடிகட்டிக்கோங்க. அந்த லிக்விட் காலையில் ஒரு 200-250 ml எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீர் சத்து அதிகமாக
உள்ளே போகும்போது நமக்கு யூரின் நல்லா பிரியும். யூரின் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அந்த இச்சிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சிங்கான காரணிகள், கழிவுகள் இதெல்லாம் வெளியே போயிடும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய இச்சிங் வந்து நல்லா குறையும். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு திராட்சை, கருப்பு பன்னீர் திராட்சை அது இல்லை க்ரீன் கிரேப்ஸ் அது தினமும் காலையில் அந்த கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு 250 கிராம்ஸ் அந்த மாதிரி அந்த கிரேப்ஸ் வந்து அதை எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின்ல எந்த விதமான அரிப்பு எதுவுமே வராது. அடுத்து ஒரு 5th ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்தால் நமக்கு ஸ்கின்ல இச்சிங் வராதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம். ஸோ நல்லா மிளகு ரசம், பைனாப்பிள் ரசம், எலுமிச்சை பழம் ரசம் இந்த மாதிரி ரசம் வச்சுக்கோங்க. அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு ரசம், சாப்பாடு கொலையாக புழுங்கல் அரிசி வச்சுட்டு அந்த ரசம் சாதம் சாப்பிடும்போது நமக்கு அன்றைக்கி இச்சிங் வந்து ட்ரிகர் ஆகாது. ஸோ இப்போ நம்ம எடுக்கலான்னு சொல்லக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுக்க வேணான்னு சொன்ன உணவுகளை ஒரு 2-3 மாதம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்னதான் உணவுகள் உள்ளே போட்டாலும் கொஞ்சம் அந்த குடல் வந்து க்ளீனானால் தான் நமக்கு தொந்தரவு எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதற்கு எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு சில இலைகள் நம்ம பயன்படுத்தினாலே போதும். கீழா நெல்லி, தும்பை இந்த 2 இலைகள் கிடச்சிதுன்னா அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு நீர்க்காய்கறிகள் என்னென்ன என்று கூறுங்கள்னு கேட்டிருக்கீங்க. நீர்க்காய்கள் பொறுத்த வரைக்கும் முள்ளங்கி தாராளமாக எடுத்துக்கலாம், சுரைக்காய் தாராளமாக எடுத்துக்கலாம், சௌச்சௌ தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதையும் தாண்டி இந்த நீர்க்காய்கறிகளில் இந்த 3 எடுக்கும்போது நமக்கு நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ இதை தாண்டி கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கணும். கேரட் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க தான். ஆனால் நீங்கள் கேரட், பீட்ரூட் எடுக்கிற அன்றைக்கி பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன்னு நம்ம சொன்னோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் கேரட், பீட்ரூட்டை பொரியலாக பண்ணி சாப்பிடும்போது அன்றைக்கி கண்டிப்பாக இச்சிங் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரியான நீர்க்காய்கறி எடுக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக அந்த இச்சிங் வந்து குறையும். இப்போ நம்ம லைஃப் லாங் இப்படி இருக்க போகிறது இல்லை. ஒரு 2-3 மாதம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அந்த 2-3 மாதம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இப்போ நம்ம ஃபுட்டில் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். அதில் அடுத்த ஃபுட்டு நம்ம சொன்னோம், ரசம் சாதம் வரைக்கும் அந்த 5 ஃபுட்டு என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து நம்ம கஷாயம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி கீழா நெல்லி, தும்பை இது 2யும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அந்த சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாரை தண்ணி வந்து ஒரு 100 ml வச்சு நம்ம ஒரு கைப்பிடி எல்லாம் அரைச்சிருக்கோன்னா அந்த தண்ணியை வடிகட்டி அதில் கொஞ்சம் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த கைப்பிடி இலையோட சாறு அதில் கலந்து வச்சுருங்க. கலந்துட்டு அதை லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அதோட அந்த ஆறிய பிறகு ஈக்குவலாக மோர் கலந்துக்கோங்க. மோர் கலந்துட்டு காலை, மதியம், இரவு இந்த மாதிரி 3 வேளை வந்து அதை ஒரு பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு குடிங்க. அன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு இச்சிங் அப்படின்ற தொந்தரவே எதுவும் இருக்காது. இதில் மோஷன் சிக்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க. எல்லா மருந்துகளோடையும் ஒரே 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு எந்த விதமான வயிற்று வலி இல்லாமல் நமக்கு நல்ல செரிமானமாகும். இந்த மாதிரி டயட்டில் இருக்கும்போது கேஸ்டர் ஆயில் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம எல்லா டயட்டே இல்லாமல் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்டு தான் நம்ம கேஸ்டர் ஆயில் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம அந்த மருந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஹோம் ரெமெடி எப்படி இந்த இச்சிங் ப்ராப்ளம்க்கு பயன்படுத்தலான்னு பார்த்தோம். அடுத்து ஃபைனலாக இந்த இச்சிங் ப்ராப்ளத்தோட எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தைலம். இந்த தைலம் வந்து நம்ம அரிப்பு எண்ணெய் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு வேப்ப இலை கிடச்சா அது ஒரு கைப்பிடி, தும்பை இலை அரிப்பை அருமையாக நிறுத்தக்கூடியது தும்பை இலை, அடுத்து அருகம்புல். இந்த 3ஐயும் கொஞ்சம் வெயிலில் போட்டு காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 25 ml, நல்லெண்ணெய் ஒரு 50 ml நல்லா கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு இதை வந்து இந்த இலைகளை போட்டு நல்லா அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்கட்டும். இறங்கிய பிறகு வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அரிப்பு வரும்போது அது மேலே நல்லா நம்ம தடவும் போது அந்த அரிப்பு இம்மீடியட்டாக வந்து நமக்கு நல்லாவே குறையும். ஸோ நம்ம சொன்னது போல் கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் இன்னும் எனக்கு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இச்சிங் வீடியோக்கான லிங்க்கை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன்ஸ் நம்ம க்யூரான பேஷண்ட்டோட ரிசல்ட்ஸும் நம்ம அதில் பதிவு பண்ணியிருக்கோம். எப்படி வீட்டில் இருந்த மாதிரி இதை சிம்பிளாக ஹேண்டில் பண்ண முடியும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாக நோய்களை வெல்லுவது சாத்தியம். எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி, மனம் தளரவே கூடாது. அடுத்து ஃபார்வர்ட் என்ன பண்ணா இதை சரி பண்ண முடியும், அதற்கான எஃபோர்ட்ஸ் எடுத்தா நிச்சயமாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்ம நம்புறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.